டேய் உன்கிட்ட காசு வாங்கினேன் வந்து என்னன்னு கேள்றா. டேய் இங்க வா காசுங்க. இந்த வா போ இந்த பேச்சாண்ட பேசாதயா. அன்னைக்கு என்ன எனக்கு தாத்து முன்னாடி வச்சு கேட்கறேன் திருமணம்ல என் சித்தி முன்னாடி வச்சு கேட்கறேன் என் மாமன் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்பட்டு கேட்க. நீ காசு கொடுக்க வேண்டியதான்றா. காசு வாங்கிப்போ. அதான் இன்னைக்கு 2 ரவுண்டு பாக்கி. இப்ப எனக்கு காசு ரெடி பண்ணு. காசு வாங்கிக்கோ. போக முடியாது. காசு வேணும் பிறகு. காசு கொடுக்க முடியும் விட முடியாது எங்கேயும் விட முடியாது. ஏய் நீ என்ன பண்றது? நான் இன்னைக்கு உன் காசை கொடுக்காம போக மாட்டேன். எப்படி ரெடி பண்ணிட்டான்னு பாப்பா. எவன்ட்டையும் வாங்க கேளு. ஏய் மாப்பிள நான் தான் பேசுறேன். ஒரு சின்ன அர்ஜென்ட். அர்ஜென்ட்ரா சாரி. இல்ல நம்ம காசி இருக்காப்ல நம்ம காசி அம்பாஸ்டர் காசி காலு பிராக்சர் ஆகி போச்சு. என்னடா சொல்ற? காசு வேணுமாமா வேணும். அதே மாப்பிள டாக்டர் அவசரப்படுத்துறாரு. ஒரு 3 லட்சம் ரூபாய் வரையும் கட்டிவிட்டேன். பழக்கத்தோட 3 லட்சம் ரூபாய் கட்டேன். ஒரு 2500 ரூபாய் ஸ்டார்டேஜ் ஆகி போச்சு. போட்டுவியா? போட்டு இதே நம்பர் போட்டுவிடு. இப்ப பேசுறேன் அந்த நம்பருக்கு ஜிபே போட்டுவிடு. சரி மாப்பிள 2500. சரியா? சரி அதான் அடிக்கிறேன். 2500 ரூபாய் வந்துருச்சு. பேசிக்கிறே டிங்கில் அடிச்சு போட்டேன். ஒரு 500 ரூபாய் கையில கொடு. உன் தரவை 2000 வாங்கிக்க. எனக்கு 500 ரூபாய் கையில கொடு. கிளம்புடா. 10 பைசா வாங்க மாட்டேன். சரி எனக்கு இங்க 1500 தரணும்ல. நீ வாடு போய்க்கு இருக்க 500 ரூபா இருக்கு. 1000 ரூபா வேணும் அப்படின்னா இந்த 500 ரூபாய் பேசாத. உனக்கு காசு வரும். இப்ப கொடுங்க. ஆமா அது உனக்கு தேவையான விஷயம். நான் வேற ஃப்ரெண்டு கிடைக்கிறேன். எடுக்க நானும் ஃப்ரெண்டு பெருமாளும் வண்டியில வந்துட்டு இருந்தேன்டா. ஆமா வரவில்லை. நான் தவிட்டேன். ஓட்டிக்கு அந்த ஆளுக்கு கை ஒடிஞ்சு பிராக்சர் ஆகி போச்சு. ஷோல்டர் இறங்கிருச்சு. என்ன நான் சொல்றேன் பாருங்க. இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கான். ஒரு 1000 ரூபாய் சாட்டேஜ் ஆகி போச்சு. ஆமா 10,000 ரூபாயும் கழிச்சிட்டேன். 1500 ரூபாய் 11,500 1500 ரூபாய் போட்டு விடு. இந்த நம்பர் போட்டு விடு. ஆமாடா போட்டு விடு. மொதல் வாங்கின காசு அப்புறம் தரண்டா. போட்டு விடு. நம்பருக்கு ஒரு 1500 வரும். சரிடா எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன். இனிமே யாருமே வந்து நான் போறப்ப வரப்ப என்னை வந்து நான் கேட்பேன். என்னது நீ என்னது பேசுற? காசு ஒப்படைச்சாச்சு இல்லையா? எனக்கு தர வேண்டிய காசு உனக்கு தர வேண்டிய அந்த 300 ரூபாவா 300 ரூபாவா புடிச்சுக்கு போட்டு தொத்திக்கிருப்பேன். 300 ரூபா முடிச்சுக்க. 200 கோட்டு சேர்ந்துக்குச்சு. சரி உனக்கு தர வேண்டிய 300 ரூபா அவ்வளவுதான். இல்ல இப்ப காசு அவ்வளவு எடுத்துல போட்டு சேர்த்து காசு 200. அது அந்த கணக்கு 200 ரூபா அப்புறம் வாங்கிக்க. 50 ரூபா அப்புறம் வாங்கிக்கலாம். போன் வைக்கிறேன். அப்புறம் நீங்க ஏத்தி விடாதயா.